மீண்டும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த பகுதியாக பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிர்கிய பகுதி. பெண்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது எத்தனையோ பருவநிலைகளை கடந்துதான் அவர் தன் ஒவ்வொரு விடயங்களையும் செயற்படுத்தி கொண்டு வருகின்றார். குறிப்பாக பார்க்கின்ற போது சிறு வயதிலிருந்தே பெண் பூப்பயிறு காலம், அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மாதவிடாய், அது மாத்திரமில்லாமல் பல்வேறு சிரமங்கள், பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கர்ப்பிணி பெண்கள் எத்தகைய உணவுகளை உட்கொள்ள வேண்டும், அந்த உணவுகளினால் என்னென்ன பயன்கள் ஏற்படுகின்றது போன்ற பல்வேறு விடயங்கள், பெண்ணினுடைய ஒவ்வொரு பருவம் குறித்தும் அவள் உண்ண வேண்டிய உணவுகள், அது மாத்திரமில்லாமல் அவருடைய நடைமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாகவே மகளிருக்கு பகுதி காத்திருக்கின்றது. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம். இன்று கர்ப்பகாலத்தில் நீரிழிவு ஏற்பட்டால் அதுக்கு என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் செய்யலாம் என்று பார்ப்போம். முதலில் டயட் சார்ட் அல்லது டயட் பேட்டர்ன்ஸ், டயட் பிளானிங் போட வேண்டும். எனவே காலை எழுந்தவுடன் இவர்கள் முதல் நாள் ஊற வைத்த வெந்தயத்தை வெறும் வயிற்றில் குடிப்பதனால் அந்த வெந்தயத்தின் மூலம் பிளட் குளுக்கோஸ் அளவு குறைக்கப்படும். அதோடு மட்டுமன்றி ரெட் பிளட் செல்ஸ், ஹீமோகுளோபினை அது கூடுதலாக கூட்டி கொடுக்கின்ற தன்மையும் இருக்கு. காலையில இவர்கள் சீனி, அதாவது சுகர் சேர்க்காமல் ஒரு டீ, அதாவது பிளேன் டீ அல்லது ஒரு காஃபி அல்லது பால் எடுக்கலாம். அது காலையில் எடுக்கலாம். பிறகு காலை சாப்பாடாக எல்லாமே சாப்பாடாக எடுக்காமல் இவர்கள் முளைவிட்ட தானியம், முதல் நாள் பயரை ஊற வைத்து அது அடுத்த நாள் விடிய முளை கட்டின பிறகு அவர்கள் அந்த பயரை தேங்காய் பூவோட சேர்ந்து ஒரு வதக்கி அதை எடுக்கலாம். அல்லது கூடுதலாக சிறுதானியங்கள்ல உளுந்து சேர்ந்த தோசை, குரக்கன் சேர்ந்த தோசைகள், இதுகளை அவர்கள் எடுக்கிறதன் மூலம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்றால் குளுக்கோஸை ஃபோம் பண்ற தன்மை குறைவாக இருக்கும். அல்லது இப்பொழுது ஓட்ஸ் இருக்கு, ஓட்ஸை கொஞ்சம் சுடு நீருக்குள்ள போட்டுட்டு அதை அப்படியே எடுப்பதன் மூலம் அது நிறைய ஃபைபர்ஸ் தான் கொண்டிருக்கும். எனவே அவர்களுக்கு நிறைய நேரத்துக்கு பசிக்காது. அப்போ உடனடியாக அப்சர்ப்ஷன் குறைவாக இருக்கும். அது எடுக்கலாம். கடலை எடுக்கலாம், கௌபி எடுக்கலாம். அப்புறம் ரொட்டேஷனின் படி உணவுகளை, காலை உணவை இவை தீர்மானிக்கலாம். அடுத்ததா ஒரு 10-11 மணிக்கு ஏதாவது பசித்தால் கூடுதலாக ஒரு ஆப்பிளில் ஒரு ஸ்லைட் எடுத்து உண்ணலாம். ஒரு சின்ன கொய்யாப்பழம் ஒரு பீஸ் எடுத்து உண்ணலாம். அப்படியான பல வகைகளில் ஒரு துண்டு எடுத்து உண்ணலாம். மதியம் 12 மணிக்கு ஒரு தட்டு ஒன்றில் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு தட்டினுடைய காவாசி அல்லது ஒரு கப் சாதம் எடுத்து, அதுவும் தவிட்டரிசியாக இருக்க வேண்டும். ஏன்னா தவிடு இருக்கிறதுனால ஃபைபர்ஸ் தான் கூடுதலாக குளுக்கோஸை அப்சர்வ் பண்ண விடாது. அவர் தவிட்டரிசி சாதம் அல்லது புழுங்கலரிசி சாதத்தை எடுத்துட்டு மிச்சம் முழுக்க கறிகள் எடுக்க வேண்டும். என்னென்ன கறி எடுக்கலாம்னு சொன்னால் கூடுதலாக கிழங்கு கறிகள் அல்லாது புரதம் சேர்ந்த பருப்பு எடுக்கலாம், கீரை வகைகள் எடுக்கலாம். இப்படியான ஒவ்வொன்றும் அயன் சத்துக்காக கீரை, புரோட்டீனுக்காக பருப்பு எடுக்கலாம், மிச்சம் சோயா மீட் எடுக்கலாம். மற்றது கூடுதலாக பீட்ரூட் மாதிரியான உணவுகளை தவிர்த்து கரட் தேவையான அளவு பச்சடியாக எடுத்து உண்பதன் மூலம் அதாவது ஒரு பிளேட்ல காவாசிக்கு ஒரு சாதம்னு சொன்னா மிச்சம் முக்காவாசியும் கறிகளாக இருக்க வேண்டும். அந்த கறியும் கூடுதலாக பிரட்டியோ வதக்கியோ எடுப்பதன் மூலம் இன்னுமே நாங்கள் தேவையில்லாத தொற்றா நோய்களின் தாக்கத்துக்கு தான் உள்ளாகுவோம். எனவே அவையை ஸ்டீம் பண்ணி போட்டு தனி அவித்த கறிகளாக எடுக்கலாம். அத்தோடு மட்டுமன்றி அது மதியம் உணவு உண்ட பின்ன ஒரு ரெண்டும் அந்த சாப்பிட்ட உடனே பழம் எடுக்க வேண்டும். அந்த பழங்கள் கூடுதலாக செங்காயாக இருக்கு அல்லது செம்பழமாக இருக்க வேண்டும். நன்கு பழத்த பழங்கள்ல தான் கூடுதலான குளுக்கோஸ் வரும். அதற்காக நாங்கள் கூடுதலாக செங்காயாக எடுப்பது நன்றாக இருக்கும். பப்பாசி பழம் எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு 6ஆக பிரித்து ஒரு துண்டு எடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு பழம், அதாவது வாழைப்பழம்னு சொன்னா கூடுதலாக செங்காயாக எடுக்க வேண்டும். அதை எடுத்த பின்பு ஒரு 4 மணி போல கூடுதலா ஒரு டீ, அதுவும் கூடுதலாக சீனியை சேர்க்க தேவையில்லை. அதாவது சுகரோ சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. விரும்பினால் பேரிச்சம்பழம் ஒன்று எடுக்கலாம். என்னன்னு சொன்னா பேரிச்சம்பழத்துல ரெட் பிளட் செல்ஸையும் ஹீமோகுளோபினையும் கூட்டி எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதை எடுக்கலாம். இனி இரவு சாப்பாடு எடுக்க வேண்டும்னு சொன்னா 6 மணியிலிருந்து சாப்பிட்டவுடன் 6 மணிக்கே சாப்பிட்டு முடித்து விட வேண்டும். என்னன்னா லேட் நைட்டுகளில் நாங்கள் கூடுதலாக
போஸ்ட்போன் பண்ணி எடுக்கும் பொழுது அங்கேயே வந்து முழுதாகவே அப்சர்வ் பண்ணு குளுக்கோஸ் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா இரவு வந்து ஒரு கூடுதலாக வந்து ஆட்டா மாவில் வந்து ஏதாவது ரொட்டியோ அல்லது குரக்கனில் ரொட்டியோ ஈவன் ரவையில் வந்து உப்பு மாவோ கிண்டி சாப்பிடுவதன் மூலம் இந்த டயட் பேட்டர்ன்ஸை வந்து இவைகள் மெயின்டைன் பண்ணலாம். அப்போ ஒன்று டயட் மூலம் கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றது வந்து கூடுதலாக அந்த ஒபேசிட்டி அல்லது ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்காக செடண்டரி லைஃப்பில் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் 30 மினிட்ஸ் வந்து வாக்கிங் செய்ய வேண்டும். அது நடைப்பயிற்சியை செய்ய வேண்டும். அத்தோட சின்ன சின்ன வேலைகளை வீட்டு வேலைகளை கூடுதலாக செய்ய வேண்டும். அதோட வந்து எங்களுடைய அடுத்ததாக வந்து ஸ்ட்ரெஸ் அதுகள் ஹோமோன் ஸ்ட்ரெஸ்ஸுகள் வந்து கூடிச்சுதுன்னு சொன்னால் அதன் மூலமும் ஸ்ட்ரெஸ் ஹோமோன் வந்து எங்களுக்கு கூடுதலாக வந்து எங்களுடைய இன்சுலினை வந்து நல்ல நிலையில் தொழிற்பட விடாது. எனவே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக யோகாசனம், தியானம், கூட்டு பிரார்த்தனை அல்லது எங்களோட குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமாக ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் வருவதன் மூலம் அவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இதன் மூலமாக இந்த கர்ப்பகால நீரிழிவு என்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். நன்றி.